நம்ம முதல்ல பார்க்க போகிறது பாலாடை பிரதமன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள். 3 இன்க்ரீடியன்ட் தான். 1 லிட்டர் பால், சர்க்கரை, அப்புறம் 1 கப் பாலாடை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல் க்ரீம் பால் அப்படின்றதுனால, நீங்கள் சாதாரண பால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். பால் கொதிக்கிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்து வந்ததும் நீங்கள் அதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல்லாக குக் பண்ணணும். இந்த பாயசத்தில் ரொம்ப கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் பால் அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 1 லிட்டர் பாலுன்றது நம்ம கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கும் கம்மியாக சுண்ட அது காய்ச்சி எடுக்கணும். ஸோ இப்போ பால் கொஞ்சமாக சுண்டிருச்சு. அந்த நேரத்தில் ஒரு 1/2 கப் சர்க்கரை முதல்ல சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் அதை லோ ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் குக் பண்ணணும். சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் நல்லா அது கலந்து வர்ற அளவுக்கு நீங்கள் கிளறி விடுங்க. சர்க்கரை பாலோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து மறுபடியும் அதை நல்லா கலந்துருங்க. நெய்யை நல்லா கலந்து மறுபடியும் நல்லா பால் சுண்ட சுண்ட அதை காய்ச்ச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுண்டி இருக்கு. நமக்கு இந்த பாயசம் ஃபைனலாக எப்படி இருக்கணும்னா ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இந்த பாயசம் நம்மளுக்கு வரணும். அதுதான் பாலாடை பிரதமனோட கரெக்டான பதம். இப்போ பால் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பாலாடையை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாலாடையை ரெடி பண்ண நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாலாடை இப்போ நம்மளுக்கு ரெடிமேடாகவே மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் இன்னொரு வீடியோவில் இந்த பாலாடையை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த பாலாடையை வேக வைக்கிறதுக்காக தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாலாடையை அதில் போட்டு பாத்திரத்தை வச்சு அந்த மாதிரி மூடிடணும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுருக்க பால் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பாலை அப்பப்போ கலந்து விடுங்க போதும். ஆனால் நீங்கள் பால் அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணுங்கள். சிம்மில் வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது, இருந்தனாலும் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் சர்க்கரை ஏற்கனவே சேர்த்துருந்தோம். அந்த 1/2 கப் சர்க்கரை சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் இன்னொரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ பாலாடையை அந்த தண்ணியில் ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் அப்புறமா தான் நம்ம அந்த பாத்திரத்தையே திறக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ அந்த பாலாடை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நம்ம இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் சில் வாட்டரில் இதை வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம அந்த சுடு தண்ணியை கீழே கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்சுருந்த அடையை அந்த பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டரில் மறுபடியும் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம பாயசமில் இந்த பாலாடையை சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்து மறுபடியும் அதே லோ ஃப்ளேமில் நம்ம பாலாடையும் சேர்த்து பாலை சுண்ட காய்ச்ச போகிறோம். பாலாடை சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த பாலாடை நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆனதும் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து
நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அது பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த பாலை சுண்ட வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த டீஸ்பூனை இந்த மாதிரி பாலில் டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி பால் ஒழுகி வர்ற பதத்தில் இருக்கக்கூடாது. அந்த பால் வந்துட்டு அப்படியே ஒரு பட்டரி கன்சிஸ்டன்சியில் அந்த ஸ்பூனில் வந்துட்டு நல்லா ஒட்டணும். அதுதான் வந்துட்டு அதுக்கு கரெக்டான பதம். அதே மாதிரி இந்த பாயசம் வந்து ஒரு மாதிரி லைட் பிங்கிஷ் கலரில் மாறும். அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த பாயசத்தை ஆஃப் பண்ணி இறக்க முடியும். இந்த பாயசத்தோட மெயின் ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோ குக்கிங் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்லோவாக குக் பண்ணுறோமோ அந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த பால் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒழுகி வராமல் அந்த ஸ்பூனோட வந்து அந்த பட்டரி கன்சிஸ்டன்சி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்து கார்னிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து சூடானதும் நமக்கு தேவையான அளவு முந்திரியை வந்துட்டு வறுத்து எடுக்க போகிறோம். முந்திரி இந்த மாதிரி பாதி வறுபட்டதுமே நம்ம வந்துட்டு திராட்சையை சேர்த்துடலாம். திராட்சையும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயசத்தில் சேர்த்தாச்சு. பாயசத்தோட கலரும் நான் சொன்ன மாதிரி அந்த லைட் பிங்கிஷ் கலர் வந்துருச்சு. இந்த பாயசம் இந்த அளவுக்கு திக்காக பால் சுண்டி வந்தால் தான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாம் பைனாப்பிள் காலன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1 கப் பைனாப்பிள், 1 கப் தயிர், 1 கப் தேங்காய், 3 பச்சை மிளகா, 10 கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கருவேப்பிலையை போட்டு முதல்ல பொரிச்சிடலாம். அந்த கருவேப்பிலை பொரிஞ்சு வரும்போது நாம் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கணும். இது வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பைனாப்பிளை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். பைனாப்பிள் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். பைனாப்பிள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்ததும் நம்ம மறுபடியும் இதெல்லாம் நல்லா வதக்க போகிறோம். பைனாப்பிள் நல்லா ஓரளவுக்கு இதில் வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிள் கொஞ்சம் நல்ல கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்தும் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதோட இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சம் வெந்தும் வந்துருச்சு. அதோட இந்த தேங்காய் அரவையை சேர்த்துடலாம். தேங்காய் அரவையை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து நம்ம வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் இருக்க அந்த பாக்கி அரவையும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம்.
சேர்த்து இந்த தேங்காய் அரவை அந்த பைனாப்பிளோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்துட்டு வரணும். இப்போ நம்ம அந்த தண்ணி சேர்த்ததுனால அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா ரெடியானதும் நாம் விப் பண்ணி வச்சுருக்க தயிரை இந்த மாதிரி சேர்த்துருங்க. தயிர் சேர்த்ததும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வில் அதிக நேரம் வைக்கக்கூடாது. தயிர் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 செகண்ட் அதை வேகமாக வந்துட்டு நம்ம எல்லாத்தோடையும் நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த தயிர் திரிஞ்சிரும், அதுவும் இல்லாமல் ரொம்ப புளிப்புத்தன்மை வந்துடும். அது அந்த காளானோட டேஸ்ட்டையே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடும். இப்போ நம்ம காளான் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4 கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் கிள்ளி போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளானில் அதை வந்துட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு சூடாறினதும் சர்வ் பண்ணிடலாம். இந்த காளான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பைனாப்பிளோட அந்த இனிப்பும் தயிரோட அந்த புளிப்பும் சேர்ந்து நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம எல்லா கேரளா சத்யாலையும் இருக்க வெள்ளரிக்கா மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு வெள்ளரிக்காவை நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1 கப் தேங்காய், 4 பச்சை மிளகா, 3 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி. அது இல்லாமல் ஒரு 1/2 கப் தயிர் தேவைப்படும். அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளரிக்காவெல்லாம் வந்துட்டு கடாயில் சேர்த்துடலாம். அதோட நாம் கீறி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாய், மஞ்சள் தூளையும் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ இந்த வெள்ளரிக்காவை வேக வைக்க போகிறோம். வெள்ளரிக்காய் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு அதில் தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வடிஞ்சிருச்சு. வெள்ளரிக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்து நாம் இதில் ஒரு தேங்காய் அரவையை சேர்க்க போகிறோம். அதை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம துருகி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட நாம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்துலேருந்து ஒரு 3 சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் தாளிப்புக்காக வச்சுருக்கோம். ஸோ இப்போது ஜீரகம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் அந்த தேங்காய் அரவையை நம்ம இதோடு சேர்த்து நல்லா கலந்து அது கொஞ்சமாக நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும். அந்த மிக்சியில் இன்னும் கொஞ்சம் அரவை பேலன்ஸ் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம விப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்லா விப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் அரவையோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இந்த தயிர் நம்ம விப் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு மெயினாக அந்த தயிரில் இருக்க கட்டியெல்லாம் உடைக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி ரொம்ப மோர் பதத்துக்கு வரக்கூடாது எப்பயுமே. உங்களுக்கு மிக்சியில் போட்டு விப் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு ஃபோக்கோ இல்லை ஒரு விஸ்கோ யூஸ் பண்ணி நீங்கள் தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம அந்த பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை இதோட சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பும் சேர்த்துடலாம்.
எப்பயுமே இந்த மாதிரி மோர் குழம்போ இல்லை பச்சடியோ இல்லை காலனோ செய்யும்போது நம்ம தயிர் கண்டிப்பாக சேர்ப்போம். அப்படி சேர்க்கும்போது ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். அதே மாதிரி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 செகண்ட்குள்ளே நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா கண்டிப்பாக தயிர் வந்து திரிஞ்சிரும். அடுத்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சு தேங்காய் எண்ணெயோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயோ சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சிருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையோடு சேர்ந்து அது நல்லா வதங்கி வரும்போது நாம் அந்த கிள்ளி வச்சுருந்த 2 காஞ்ச மிளகாயை அதோட சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது எல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். பொன்னிறமானதும் இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் குழம்புல இந்த தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். இப்போ கேரளா ஸ்டைல் வெள்ளரிக்கா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.